அவள் குடித்து வைத்த டம்ளரை எடுத்து சிங்கில் போட்டுவிட்டு மீண்டும் அவள் பக்கத்தில் போய் அமர்ந்தான். அவள் கையருகே அவளுடைய ஃபோன் இருந்தது. அதை கவனித்த அர்ஜுன் அதை எடுத்து ஆன் செய்தான். உடனே ஃபோன் ஓப்பன் ஆனது. என்ன இவ ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் கூட போடாமல் வச்சிருக்கா என்று சொல்லிக்கொண்டே அவள் ஃபோனை நோண்டினான். அதில் அவள் அம்மா அப்பாவுடன் எடுத்துக்கொண்ட நிறைய புகைப்படங்கள் இருந்தது. அதை பார்த்த அவன், இவளே வசதியானவ தான் போல் என்று மீண்டும் ஃபோனை நோண்டினான். அதில் அவள் அப்பாவினுடைய கம்பெனி புகைப்படங்கள், கம்பெனியில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அனைத்தும் இருந்தன. அதை பார்த்த அர்ஜுன் அதிர்ச்சியானான். பெங்களூருவில் பெரிய கோடீஸ்வரர் தான் மயூராவின் அப்பா. அங்கிருந்து மயூரா சென்னைக்கு வந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். எல்லா குடும்ப புகைப்படத்திலும் மயூரா அவள் அம்மா அப்பா மூவரும் மட்டும் இருந்ததால் அவள் வீட்டிற்கு ஒரே பிள்ளை என்பதையும் புரிந்து கொண்டான். இவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அப்புறையா இவ ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக இருக்கா என்று சந்தேகத்தோடு யோசித்தான் அர்ஜுன். பிறகு அவள் ஃபோனில் வாட்ஸ்அப்பிற்கு சென்று அவள் நண்பர்களிடம் பேசியிருந்ததை எல்லாம் பார்த்தான். அதில் மயூரா வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக தன் தோழிகளிடம் வீட்டில் நடந்ததை அழுது கொண்டே கூறியபடி ஒரு குறுஞ்செய்தி இருந்தது. அதை பார்த்தான் அர்ஜுன். ஓ, ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுக்காக சாதிக்க போறன் வீட்டை விட்டு வெளில வந்தவளா நீ என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு சிரித்தான். பாவமாக தான் இருக்கு, அதே சமயம் கோபமும் வருது. என்ன பண்ணுறது, நீ கெட்ட வார்த்தையில் திட்டியிருந்தா கூட மன்னிச்சிருப்பேன்டி, ஆனால் வாடா போடான்னு சொன்னது தாண்டி ஏற்றுக்க முடியல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என்னை யாருமே அப்படி சொன்னதில்லை தெரியுமா. இதெல்லாம் உனக்கு பத்தாதிரி, இன்னும் உனக்கு தண்டனை கொடுப்பேன் என்று தூங்கி கொண்டிருந்தவளிடம் வாக்குவாதம் செய்தான். மயூரா கொஞ்சம் கூட அசையாமல் தூங்கி கொண்டிருந்தாள். டைனிங் டேபிள் மீது தலை சாய்த்து தூங்கியதால் அவள் கீழே விழுந்து விடுவாளோ என்று நினைத்தான் அர்ஜுன். நல்லா கீழே விழுவட்டும், மூஞ்சு முகரையெல்லாம் பேர்ந்து போட்டோம், அப்போதான் இவ அடங்குவா, நம்ம போய் தூங்குவோம் என்று எழுந்து சென்றான். பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை, மீண்டும் திரும்பி வந்தான். உனக்கு அடிபட்ட யார் ஆஃபீஸ் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறது என்று சொல்லிக்கொண்டே அவளை மெல்லமாக தூக்கினான். ஹாலில் இருந்த சோபாவில் அவளை படுக்க வைத்துவிட்டு அவன் மெத்தையில் படுத்து கொண்டான். ஐயோ, சோபாவிலிருந்து கீழே வந்துட்டா என்ன செய்யறது என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் அவளை தூக்கினான். அவனுடைய மெத்தைக்கு கீழே தரையில் அவளை படுக்க வைத்துவிட்டு அவன் மெத்தையில் படுத்து கொண்டான். உனக்கு இது போதும்டி, பேச்சா பேசுன, கீழேயே படு. நானே பெட்ரூமில் படுக்காமல் ஹாலில் தான் படுக்கிறேன், உனக்கு தரையே போதும் என்று சொல்லிவிட்டு போர்வையை உடல் முழுக்க சுற்றி கொண்டு தூங்கினான். மணி 3க்கு மேல் ஆனது. திடீரென மயூரா கத்தும் சத்தம் கேட்டது. பதறி அடித்து கொண்டு லைட்டை போட்டான் அர்ஜுன். ஏசியின் குளிரை தாங்க முடியாமல் குளிர்காய்ச்சல் வந்து தூக்கத்திலேயே கத்தினாள் மயூரா. ஐயோ, ஏசியை போட்டு விட்டுட்டு இவளுக்கு ஒரு போர்வை கூட போத்தாமல் விட்டுட்டோம், பழி வாங்குறதா நினச்சி நம்மளே கொன்றுவோம் போல இருக்கே என்று புலம்பியபடி அவளை எழுப்பினான். அவளால் கண்களை கூட திறக்க முடியவில்லை. அடியே குட்டச்சி, எழுந்திரி, பயமா இருக்கு என்றான். அவள் முடியவில்லை என்று தலையை மட்டும் ஆட்டினாள். உடனே ஏசியை ஆஃப் செய்துவிட்டு அவளை தூக்கி மெத்தையில் படுக்க வைத்து போர்வையை போத்தினான். மயூராவும் சற்று குளிர் குறைந்ததால் நன்கு உறங்கினாள். அர்ஜுனும் அவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் அவள் பக்கத்தில் படுத்து கொண்டான். தூக்கமே வரவில்லை அவனுக்கு. மயூராவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் இன்டர்வியூக்கு வந்ததை நினைத்து பார்த்தான். என்ன இருந்தாலும் நாம தான் அவளை வம்பளுத்தோம். இவ இடத்துல வேற எவ்வளவு இருந்திருந்தா வலிஞ்சிருப்பா. ஏதோ நல்ல பொண்ணா இருந்த வாசி எதிர்த்து பேசிட்டா. நம்ம மேலே தான் தப்பு. இனிமேல் இன்டர்வியூக்கு வர யாரையும் இப்படி பண்ணக்கூடாது என்று மனதில் நினைத்து கொண்டே அவளை கண் சிமிட்டாமல் பார்த்தான். இருந்தாலும் வாடா போடான்னு கொஞ்சம் ஓவராக பேசிட்டா. அதனால கொஞ்ச நாளைக்கு பழி வாங்குவோம். வசதியான பொண்ணு, நல்லா சாப்பிட்டு வாழ்ந்தவ போல, இனிமேல் சாப்பாடு போட்டு பழி வாங்குவோம் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு அப்படியே உறங்கினான். ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி விடுமுறை என்பதால் 10 மணி வரை தூங்கினான் அர்ஜுன். இரவெல்லாம் காய்ச்சலில் அவதிப்பட்ட மயூராவும் நன்கு உறங்கினாள். 10 மணிக்கு மேல் தூங்கி எழுந்த அர்ஜுன் மயூராவை பார்த்தான். அவள் நன்கு தூங்கி கொண்டிருந்ததால் அவளை எழுப்பாமல் அவனுடைய வேலைகளை பார்க்க தொடங்கினான். 11 மணிக்கு தூங்கி எழுந்த மயூரா நடக்க முடியாமல் தடுமாறினாள். சோபாவில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பை நோண்டி கொண்டிருந்த அர்ஜுன் அவளை பார்த்தவுடன் வேகமாக அவளிடம் வந்தான். குட்டச்சி, என்னடி ஆச்சு, எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சா என்றான். யோ, ஒரு நாள் முழுக்க சோறு போடாமல் வேலை மட்டும் வாங்கினா உடம்பு எப்படி இருக்கும் என்று கத்தினாள். உடம்பு சரியில்லைனாலும் வாய் பேசுறது மட்டும் குறையாது உனக்கு. பெட்லேயே உட்காரு, வாட்ச்மேன் அனுப்பி உனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வர சொல்கிறேன் என்றான் அர்ஜுன்.
தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், என்னை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுருங்க என்றாள் அவள். சரி, கொண்டு போய் விடுறேன், உன்னோட ஃபோன் நம்பரை கொடு என்றான் அவன். எதுக்கு நம்பர் கேட்குறீங்க என்று அவள் கேட்க, உன்னை ரொம்ப வேலை வாங்கியிருக்கேன், உடம்பு வேற சரியில்லாமல் இருக்குது, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஏன் மேலே தான் பழி விழும், கேள்வி கேட்காம ஒழுங்காக நம்பரை கொடு என்றான். அவளும் நம்பரை கொடுத்தாள். சரி வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் என்றான். ஐயோ, நான் வரல, என்னை வீட்டில் விட்டால் போதும், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணுங்க என்றாள். அதெல்லாம் முடியாது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் என்று கூறி அவளை வலுக்கட்டாயமாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான். மருத்துவரும் அவளை முழுமையாக பரிசோதித்து பார்த்து, காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக 3 நாளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ஒரே ஒரு ஊசி மட்டும் இப்போ போடுறேன், மாத்திரையும் எழுதி கொடுக்குறேன், அதை போட்டால் சரியாகிடும் என்றார். ஊசி என்ற வார்த்தையை கேட்டவுடன் பயத்தில் அர்ஜுனை பார்த்தாள் மயூரா. என்னடி குட்டச்சி பார்க்குற, என்னாச்சு என்றான் அவன். இல்லை சார், எனக்கு ஊசியெல்லாம் வேண்டாம், மாத்திரை மட்டும் போதும் என்று அழுகத் தொடங்கிவிட்டாள். அவளுக்கு ஊசி என்றால் பயம் என்பதை புரிந்து கொண்ட அர்ஜுனும் அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தான். அவன் எவ்வளவோ கூறியும் வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் மயூரா. வேறு வழியின்றி அவள் கைகள் இரண்டையும் நகர்த்த முடியாதவாறு அவளை அப்படியே முதுகோடு சேர்த்து இறுக்கி கட்டியணைத்து கொண்டு மருத்துவரை ஊசி போட சொன்னான் அர்ஜுன். மருத்துவரும் ஊசியை போட்டு முடிக்க வலியோடும் பயத்தோடும் இருந்த கோபத்தில் அர்ஜுனை அடிக்க தொடங்கிவிட்டாள் அவள். சரி சரி, பயப்படாதே குட்டச்சி, அவ்வளோதான், ஊசி போட்டு முடிச்சாச்சு, இதான் சாக்குன்னு போட்டு அடிக்காத, வா போகலாம் என்று கூறி அவளை அழைத்து கொண்டு அவள் வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு வழி தெரியாததால் மயூராவிடம் வழியை கேட்டு கேட்டு சென்று கொண்டிருந்தான். சீக்கிரம் போங்க சார், ரொம்ப டயர்டாக இருக்கு என்றாள் அவள். ஏய், இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி ரெஸ்ட்டு, நாளைக்கு கரெக்டாக ஆஃபீஸ் வந்துடணும் என்று அர்ஜுன் கூற, உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக வரேன் என்றாள் அவள். இவ வேற ரொம்ப பயமுறுத்துறாளே என மனதில் நினைத்து கொண்டு, சரி சரி, உடம்பு சரியானதும் வா போதும் என்றான் அவன். சரி, அடிக்கடி வாடி போடின்னு பொண்டாட்டியை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றீங்க, நீங்கள் மரியாதையாக கூப்பிட சொன்னீங்க, நானும் சார்னு மரியாதையாக கூப்பிட்றேன், அதே மாதிரி எனக்கும் ஒரு பேர் இருக்குது, அதை சொல்லி மரியாதையாக கூப்பிடுங்க என்றாள் அவள். நான் எல்லாரையும் வாடி போடின்னு கூப்பிட மாட்டேன், உன்னை மட்டும்தான் அப்படி சொல்கிறேன், ஏன்னு தெரில, என்னால் மாற்றிக்கவும் முடியாது என்றான். இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே மயூராவின் வீடு வந்து விட்டது. காரை விட்டு கீழே இறங்கினாள். சரிடா, நான் போயிட்டு வரேன் என்றாள் அவள். ஏய், என்னடி டாங்கிற என்றான் அர்ஜுன். ஆமாடா, என்னாலையும் மாற்றிக்க முடியாதுடா என்றாள் அவள். அடியே, உடம்பு சரியானதும் ஆஃபீஸ் வருவில, ஜூஸ் புளியன வாடி என்று மிரட்டிவிட்டு காரை எடுத்து கொண்டு சென்றான். மயூரா வீட்டிற்குள் சென்றாள். ஏ மயூ, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி சோர்ந்து போய் நடக்கிற என்று அவள் தோழிகள் கேட்க அப்படியே மெத்தையில் படுத்தாள். நடந்த அனைத்தையும் பொறுமையாக கூறினாள். சரிடி, நல்லா ரெஸ்ட் எடு என்று அவளுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு அவளை தூங்க வைத்தனர் அவள் தோழிகள். வீட்டிற்கு சென்ற அர்ஜுன் மயூராவை திட்டிக் கொண்டிருந்தான். உடம்பு கொஞ்சம் சரியான மாதிரி தான் இருந்துச்சு, நாளைக்கு வருவாள்ல, நல்ல வேலை வாங்கிட வேண்டியது தான் என்று புலம்பினான். காலையில் ஒருவேளை சாப்பிட்டு தூங்கிய மயூரா மறுநாள் காலை தான் எழுந்தாள். காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவில்லை. அதனால் வேலைக்கு செல்லாமல் சாப்பிடுவது தூங்குவது என்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். கம்பெனிக்கு சென்ற அர்ஜுன் மயூராவை தேடினான். 10 மணி வரை பொறுத்து பொறுத்து பார்த்தவன் வேலைக்கு வரவில்லை என்பதால் அவளுக்கு ஃபோன் செய்தான். அவள் தோழி ஃபோனை எடுத்து, இன்னும் காய்ச்சல் குறையவில்லை, நாளைக்கு வருவாள் என்று கூற, சரி, உடம்பு இன்னைக்கு சரியாயிடுச்சுன்னா நைட்டு வீட்டு வேலை இருக்குது, வந்து பார்க்க சொல்லுங்க என்றான் அர்ஜுன். அவள் தோழியும் சரி என்று கூறி ஃபோனை வைத்தாள். மதியம் 2 மணிக்கு மேல் காய்ச்சல் குறைந்து எழுந்தாள் மயூரா. ஏய், உங்கள் ஓனர் உனக்கு உடம்பு சரியானதும் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை பார்க்க சொல்லியிருக்காருடி என்றாள் அவள் தோழி. ஐயோ ஆமாண்டி, அவன் சமைச்சு தர சொல்லி கேட்டான், அதுக்குள்ளே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, முதல்ல நான் கிளம்புறேன், காய்ச்சல் விட்டுருச்சு, இனிமேலும் போகாமல் இருந்தால் திட்டுவான், நான் போய் சமைச்சு வச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்றாள். சரி, அடுப்பில் சுடு தண்ணி இருக்குது, அதில் குளிச்சுட்டு போ, வெளியே மழை பெய்யுது, மறுபடியும் காய்ச்சல் வந்துட போது, கவனமாயிரு என்றாள் அவள் தோழி. மயூராவும் எழுந்து குளித்து விட்டு கிளம்பினாள். மாலை 4 மணிக்கெல்லாம் அர்ஜுன் வீட்டிற்கு சென்று வாட்ச்மேனிடம் வீட்டு சாவியை வாங்கி சமையல் வேலை பார்க்க தொடங்கினாள். 9 மணிக்குள் சமையல் வேலை வீட்டு வேலை அனைத்தையும் முடித்துவிட்டு கிளம்ப மழை பெய்ய தொடங்கிவிட்டது. மழை விட்டதும் கிளம்பலாம் என்று ஹாலிலேயே அமர்ந்திருந்தாள். அதே நேரம் அர்ஜுனும் காரில் வந்து இறங்கினான். ஏ குட்டச்சி,
எப்போ வந்த என்றவன் கேட்க, 4 மணிக்கெலாம் வந்துட்டேன். நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டேன். என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க சார் என்றாள் அவள். போடி, மழை வெளுத்து வாங்குது, திரும்ப உன்னை கொண்டு போய் விடணுமா? முடியாது போ என்றான் அவன். காரில் தானே விட போகிறீங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட மேலே பட போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு ஓவராக பண்ணுறீங்க? கொண்டு வந்து விடுங்க சார் என்று கெஞ்சினாள். முடியவே முடியாது என்று மறுத்து விட்டான் அர்ஜுன். மயூராவுக்கு கோபம் தலைக்கேறியது. சரி, நானே பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனில் கால் டாக்ஸி புக் செய்தாள். அர்ஜுனும் அவள் என்ன செய்கிறாள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவள் புக் செய்த 10 நிமிடத்திலேயே டாக்ஸியும் வந்துவிட்டது. அர்ஜுனிடம் எதுவும் பேசாமல் விறுவிறுவென காரில் ஏறி சென்றாள் மயூரா. அர்ஜுன் கையை கழுவி விட்டு சாப்பிட அமர்ந்தான். அவன் கேட்ட அனைத்து சாப்பாடும் இருந்தது. பரவாயில்ல, நம்ம கேட்ட எல்லாத்தையும் குட்டச்சி செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கா என்று சொல்லிக்கொண்டே சாப்பிட தொடங்கினான். சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போதே திடீரென ஒரு சந்தேகம் வந்தது அவனுக்கு. அவள் பாட்டுக்கு ஏறி ஏதோ ஒரு டாக்ஸி புக் பண்ணி போயிட்டா, வீட்டுக்கு போனாலான்னு தெரியலையே என மனதில் நினைத்து கொண்டே சாப்பிட்டு முடித்தான். காலையிலேயே சந்தேகத்துடன் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான். சரி, அவன் நம்பர் தான் இருக்கே, ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்று ஃபோன் செய்தான். அவள் ஃபோனை எடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் ஃபோன் செய்தான். 10 முறைக்கு மேல் ஃபோன் செய்தும் அவள் எடுக்கவில்லை. கோவத்தில் இருப்பா போல, எதுக்கும் அவள் வீட்டுக்கு போய் பார்ப்போம் என நினைத்து கொண்டு காரை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டிற்கு சென்றான். அவள் வீட்டு கதவு சாத்தி இருந்தது. உடனே காலிங் பெல்லை அடித்தான். மயூராவின் தோழிகள் பயத்தில் கதவை திறந்தனர். என்ன சார், இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என்று அவள் தோழிகள் கேட்க, குட்டச்சி எங்க என்றான் அவன். என்ன சார், எங்ககிட்ட கேட்குறீங்க? நீங்கள் தானே நைட்டு வீட்டுக்கு வர சொல்லு, வீட்டு வேலை இருக்குன்னு சொன்னீங்க. அவளும் எங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பி போனா, இன்னும் வீட்டுக்கு வரல. அப்போ உங்கள் கூட தானே இருக்கணும். எங்களை வந்து கேட்டால் என்ன அர்த்தம்? மரியாதையா அவள் எங்கன்னு சொல்லுங்கள், இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் என்று அவள் தோழிகள் மூவரும் சேர்ந்து மிரட்டினர். அர்ஜுன் நடந்த அனைத்தையும் கூறினான். ஒரு பொம்பளை பிள்ளையை எதை நம்பி டாக்ஸியில் அனுப்பி வச்சிங்க? வேலை மட்டும் நல்லா வாங்குறீங்க, கொண்டு வந்து விட மாட்டீங்களா என்றாள் மயூராவின் தோழி ஒருத்தி. அர்ஜுன் எதுவும் பேசாமல் பயத்தில் கண் கலங்கியவாறு நின்றான். பாகம் 3 சந்திப்போம். நன்றி.